வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யூடியூபர் வெங்கட் பாலா ஹாட் 263. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோன்னா, ஒரு ப்ளேபேக் சிங்கர் குயில் பாடினா எப்படி இருக்குமோ அப்படி பாடியவர்கள் தான் எஸ் ஜானகி அவர்கள். இவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 48,000 பாடல்களை பாடியிருக்காங்களாங்க. பாருங்கள், நம்ம நாட்டில் இந்த மாதிரி மொத்தம் 20 லாங்குவேஜஸ் பாடியிருக்காங்க. ஆனால் இவங்க சரியாகவே படிக்கவே இல்லை. அப்போது உங்களுக்கு கேள்வி ஞானம் இருந்தால் போதும் போல் இருக்குல்ல. உங்களுக்கு பாருங்கள், சிங்கிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டில் பாடுறதுனால இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா இவ்வளோ பாடல் பாடியிருக்காங்க. இவங்களுக்கு முதல்ல தேசிய விருது கிடச்சிது பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் படம் 16 வயது நிலையில் தான் பாட்டு பாடி இவங்களுக்கு தேசிய விருது இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ் ஜானகி அவர்கள் ஒரு பெண்மணிக்கு அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஒரு பெண் சுசீலம்மா வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் இவங்க வாங்கியிருக்காங்க, சரிங்களா. அதனால் ஒரு பெண் இவ்வளோ தூரம் ஒரு பாட்டு பாடி ஒரு தேசிய விருது பெறுறது ரொம்ப அபூர்வமான விஷயம் அந்த காலத்தில், சரிங்களா. அது மாதிரி ஒரு சாதனை நிகழ்த்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 48,000 பாடல்கள், 20 லாங்குவேஜஸ், பெரிய விஷயம்ல. அதேமாரி பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு பத்மபூஷன்ற ஒரு விருது சென்ட்ரல்லேருந்து கொடுக்குற ஒரு விருது அவங்களுக்கு ஒரு 73வது வயதில் அவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தது. கொடுக்கவும் ஒத்துக்கிட்டாங்க, எல்லாம் கொடுக்கறது அவங்களுக்கு பத்மபூஷன். ஆனால் யாராவது விருதை வேணான்னுவாங்களா? விருதையே என்ன பண்ணிட்டாங்க, தனக்கு காலம் கடந்து அது கிடைத்ததால், புரியுங்களா. அதாவது தங்களுடைய காலம், அதாவது அவங்க இத்தனை காலாண்டுகள் பாடிக்கிட்டே வருவாங்க. கிட்டத்தட்ட அதாவது 70s 80s 90s அப்புறம் 2K கிட்ஸ் வரைக்கும் பாடிட்டாங்க. அவங்க பயங்கரமாக பாட்டு. ஏஆர் ரகுமான், இளையராஜா, பல ப்ளேபேக்ஸு, மியூசிக் டைரக்டர் கூட அனிருத் ரீசெண்டாக அவருக்கு பாட்டு கூட பாடியிருக்காங்க. அந்தளவுக்கு இவங்க அந்தளவுக்கு இவங்களோட பாடலோட குரல் வலிமை அந்தளவுக்கு மிக அழகாக இருக்கும், சரிங்களா. இவங்க பாருங்கள், இவங்க அந்த பத்மபூஷன் விருதியை தனக்கு 73வது வயதில் கிடைத்ததுனால அந்த பத்மபூஷன் விருது வேண்டான்னு சொல்லிட்டாங்க. தனக்கு எந்த கவர்மெண்ட் மேலேயும் எனக்கு கோபம் கிடையாது, எதுவும் கிடையாது. அமைதியாக அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த விருது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இது மாதிரிலாம் ஒரு பெண்மணி நம்ம இது வரைக்கும் பார்க்கவே முடியாது. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஃபுல்லாக பொட்டு வச்சுக்கிட்டு ஒரு ஃபுல் சாரி கவர்ட் ஃபுல்லாக அப்படி போட்டுக்கிட்டு தான் அவங்க இருப்பாங்க. அவங்கள பார்த்துருக்கீங்களா? எஸ் ஜானகி 2K கிட்ஸுக்கெலாம் இப்போ தெரியாது அவங்க யாருன்னு. ப்ளேபேக் சிங்கர், சரிங்களா. நெஞ்சினிலே அதுக்கெலாம் அவங்களுக்கு அவார்டு கிடச்சிருக்கு. சென்ட்ரல் லெவலில் அவார்டு கிடச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு அழகான ப்ளேபேக் சிங்கர் இன்று நம்மிடையே இல்லை, மறைந்து போய்விட்டார். இப்போது பார்த்திங்கன்னா, திரைத்துறையில் இருக்கும் ஜாம்பவான்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தராக இந்த உலகை விட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள், கலைத்துறை. அதனால் சினிமா துறையில் உள்ள கலைஞர்கள் எல்லாரும் கொஞ்சம் உஷாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் மேலே போயிட்டே இருக்கிறாங்க. பாரதிராஜா, பாக்கியராஜ், விஜயகாந்த், எஸ்பிபி, இப்போ ஜானகி, இந்த மாதிரி எல்லோரும் ப்ளேபேக் சிங்கர்ஸ், ஆக்டர், டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதாவது எம்எஸ்வி காலத்துலேருந்து இவங்க பாட்டு பாடியிருக்காங்க. நிறைய விருது, எல்லாருக்குமே பாட்டு பாடியிருக்காங்க. குழந்தைகள் இவங்க பாடினா குழந்தை பாடுற மாதிரி இருக்குமா, அந்த வாய்ஸ் கேட்டிருக்கீங்களா? சின்ன குழந்தைக்கெலாம் ப்ளேபேக் வாய்ஸ் கொடுப்பாங்க இவங்க. நான் படம் பார்த்துருக்கேன் அந்த வயசு காலகட்டத்தில். இவங்க பாடுற பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி குரல் ரொம்ப இனிமையாகவும் எஸ் ஜானகி அம்மா அவர்களுக்கு
ரெஸ்ட் இன் பீஸ். அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய அவர்கள் காலம் முழுக்க பாடிக்கொண்டே இருந்தார்கள். வாழ்வு முழுக்க பாடிக்கொண்டு இந்த உலகை விட்டு நீங்கி விட்டார்கள். சரிங்களா? ஓகே, நன்றி. இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ அவங்களுக்காக ஒரு சமர்ப்பணம் எஸ் ஜானகி அவர்களுக்கு. ஓகே, நன்றி நன்றி நன்றி.